எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ தாங்க இது. அதாவது நம்ம நரேந்திர மோடி என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, 1,00,000 கோடி ரூபாய் பணமோ இல்லாட்டினா சொத்துக்களோ உரிமை கோரப்படாம, அதாவது ஒரு வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த சொத்து வாங்குறதோ, இல்லை நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் வாங்குறதோ, இல்லை எஸ்பியில் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை நம்ம வாங்குறதோ, வாங்காம விட்ட பணம் 1,00,000 கோடி இருக்கு. அதுக்கு நிறைய 500 மாவட்டங்கள்ல இந்த மாதிரி முகாம்கள் நடத்தப்பட்டு இப்ப எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த எஃப்டி மட்டுங்க உரிமை கோரப்படாதன்னா யாருமே கிளைம் பண்ணாத அமௌண்ட் மட்டுங்க 58 கோடி இருக்குங்க. 58,000 கோடி. அதாவது இந்தியா ஒட்டுக்கும் ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் தான் இதெல்லாம் வருதுங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 58,000 கோடி எஃப்டி அமௌண்ட் மட்டும் இருக்குது இந்தியா முட்டுக்கு. இதெல்லாமே நம்ம சாதாரண ஜனங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க போட்டு வச்சுருப்பாங்க, போட்டு மறந்துருக்கலாம், இல்லை அந்த எஃப்டியான அந்த டெபாசிட் ஏதாவது தொலைஞ்சு போயிருக்கலாம், இல்லை அந்த போட்டவர் இறந்து போயிருக்கலாம், இப்போ இந்த சுனாமி மாதிரி இருக்கிறதுல அந்த பேப்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி அமௌண்ட் மட்டும் இவ்வளோ இருக்குங்க. அதே மாதிரி 10,297 கோடி ரூபாய் இதுவரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு அந்த 3 இயர்ஸில் மட்டுக்கும், கடந்த 3 வருஷங்களில் மட்டும் 10,297 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த உரிமை கோடி அந்த ப்ராப்பரான டாக்குமெண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவலுங்க. சம்பந்தப்பட்டவங்க அந்தந்த பேங்கை இல்லைன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை அணுகினா அதுக்கு ப்ராப்பரான பதில் கிடைக்கும். அதாவது நம்ம மூலமாக டெபாசிட் ஆகியிருந்தாலோ, நம்ம அப்பா அம்மா மூலமாக டெபாசிட் ஆகியிருந்தாலோ, இல்லை சொத்து பத்திரங்கள் மீட்பதற்கோ பெரிய முகாம் நடத்தப்படுதுங்க. அந்தந்த பேங்கில் போய் அப்ரோச் பண்ண சொல்கிறாங்க. பேங்கு இல்லாட்டினா அந்த நம்ம எந்த இன்சூரன்ஸில் போய் நம்ம பணம் சொத்து பத்திரம் அடமானம் வச்சுருக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் வருது. அதுதான் நம்ம நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காருங்க. நம்மளும் நம்மளுடைய மூதாதையர்கள் சேர்த்து வச்சதோ இல்லை நம்ம தெரியாமல் விட்டதோ இந்த மாதிரி வாங்கலாங்க. ஓகேங்க, பை, தேங்க்யூ.